பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து முதல்ல ஆரம்பிப்போம். ஏன் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கன்னா, நான் எழுதியதையும் பேசுகிறது இல்லை, ஏதோ எனது மனசில் பட்டுச்சு, அதை இன்றைக்கி ஒரு செய்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இந்த கொள்கையோடு நீங்களும் ஒத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எப்படி பார்க்குறீர்கள்? நிச்சயமாக தொடக்கத்தை சொன்னது ஒரு மாறுபட்ட தேர்தல் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. என்றால் மக்களுக்கு எப்போதுமே தேர்தல் 20 நாட்கள் தான் இருக்கின்றன போது ஒரு தெளிவான ஒரு மனநிலையே இருப்பார்கள் மக்கள். ஆனால் ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு குழப்ப நிலை நிலவுகிறதுங்கிறது தான் மிக முக்கியமானது இன்றைக்கி தேர்தல் களத்தில். எல்லாரும் சொல்லுகிற மாதிரி இன்றைக்கி என்னவோ ஒரு இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் களம் இருப்பதாக நான் கருதவில்லை. தனிப்பட்ட முறையில் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அப்படி தோன்றவில்லை. அது ரொம்ப உண்மையான விஷயம். ஆமாம், ஆனால் அப்படி ஒரு தோற்றம் ஏன் வருகிறது என்று சொன்னால், எதிரே 3 அணிகள் 4 அணிகள் இருக்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதுதான் இப்போது பேசப்படுகிறது. சரிங்களா? அந்த ஆதாயத்தை அவர்களுக்கு தந்தது யார்? இப்போ அதுதான் எனக்கு கேள்வி. இது மாதிரியான ஒரு தேர்தல் களத்திலே ஒரு தேர்தல் ஆதாயத்தை இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு தந்தது யார்? அவங்க மேலே தான் நான் குற்றம் சொல்லி ஆகணும். மக்கள் அப்படியே அமோகமாக வெளியே வந்து இந்த கட்சி வேணும், இந்த ஆட்சி வேணும் யாருமே சொல்லலை. ஆனால் எதிரே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒன்றுபடுவதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்தீர்கள்? எல்லாம் தயாராக இருக்காங்க ஒன்றுபடுறதுக்கு, எல்லாரும் ஒன்றாக ஒரு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் வரவில்லை? இன்றைய தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவாகத்தான் இருக்கும். ஏன் வரவில்லை, ஏன் வரவிடவில்லை, ஏன் வர அனுமதிக்கவில்லை, இதற்கு என்ன காரணம்? இது வரைக்கும் எனக்கு புரியல. அது பெரிய விந்தையாகவே இருக்கிறது. ஏன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், அது போர்க்களமாக இருந்தாலும் சரி, தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, நமக்கு எதெல்லாம் ஆதாயமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வைத்துக் கொள்வதுதான் அறிவுடைமை. உலகம் முழுக்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஆதரவாக வந்தால் கூட வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்குங்கிறது தெரியல. உண்மையிலேயே மே 4 வருகிற தேர்தல் முடிவு வருகிற போது ஒருவேளை தமிழகத்தினுடைய போதாத வேலையாக இருந்து ஒருவேளை மீண்டும் இவர்களே ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் ஒரே ஒருவர் தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஒருவர் மேலே தான் அந்த குற்றம் மொத்தமும் ஒருவர் மேலே தான் போய் ஆகணும். நான் எப்போவே பெயரெல்லாம் சொல்கிறதில்லை, எந்த கட்சியும் பெயரும் சொல்கிறதில்லை, எந்த தலைவரும் பெயரும் சொல்கிறதில்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. யாருக்குமே இங்கே மன நிம்மதி இல்லை. யாருக்குமே இந்த ஆட்சி மீது ஒரு நல்ல எண்ணம் இல்லை, நல்ல அபிப்பிராயம் இல்லை. இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது ஏறத்தாழ 60-70% பேர் நேரடியாக தெரிகிறது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்புகளில் கூட, ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்த கருத்து கணிப்பில் கூட ஆளுங்கட்சிக்கு 40% தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. எனக்குமே என்ன பார்க்குறேன் சார், நம்ம சும்மா கதைக்கத்தில் தானே இந்த 40%ங்கிறது வந்து 50%லாம் சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு சாதகமாக வந்த அந்த தொகுதியிலும் 181 89 நல்லா கவனிங்க, 40க்கு மேலே போகலையே. இவ்வளோ கூட்டணிகளை சேர்த்தோம். அவர்கள் சொல்கிறதே அப்படிதான். ஆளும் கட்சி கூட்டணிக்கு 40% வாக்குகள், எதிரே இருக்கிற வாக்குகளை 29, 23, 15, 5 அப்படி பிரிக்கிறாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்களே என்ன சொல்கிறாங்க, 40% தான் இருக்கிறது, 60% எதிரே இருக்கிறது. அப்போ எதிர்மனையில் ஆமாம். அப்போ எந்த ஒரு அறிவார்ந்த மனிதன் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த 60% வாக்குகளை ஒரே இடத்தில் குவிப்பதற்கான வேலைகளை பண்ணுவோமா? இருக்கிறதே இன்னும் பிரித்து தனித்தனியாக தள்ளி விட்டு 40% தான் வெற்றிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்தது யார்? உண்மையிலே சொல்கிறேன், இது இப்போது வரக்கூடிய பல பேர் சொல்லக்கூடிய அந்த கணிப்புகளின் படியே ஒருவேளை தேர்தல் முடிவு வந்துவிட்டால் உண்மையிலே சொல்கிறேன், தமிழக மக்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அப்படி வந்துவிட்டால், இப்போ கூட வரக்கூடாது தான் என்னோட எண்ணம், அப்படி வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது நமக்கு. ஆனால் அதையும் மீறி அப்படி ஒன்று வருகிறது என்று சொன்னால் தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு நாளாக அது இருக்கும். அப்படி அமையக்கூடாதுங்கிறத எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரையில். சரிங்களா? அதனால் பார்த்துக்கொள்வோம். இப்போது கூட நான் சொல்கிறேன், 60-70% வாக்காளர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. அதை எப்படி அதை வந்து ஒரு தேர்தல் வெற்றியாக மாற்றுவது என்பதை தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு சாதாரண மனிதன் தான், நான் வெளியே இருந்து பார்க்குறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை வாக்களிப்பது மட்டும்தான் என்னுடைய அரசியல் பணி. அதை தவிர்த்து இதை எப்படி ஒருமுகப்படுத்துவது, எப்படி அதை வெற்றிக்கு அழைத்து சொல்வது, எப்படி இந்த ஆட்சியை வீழ்த்துவதுங்கிறதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவு செய்யணும். அதுதான் இன்றைக்கி நினைக்கிறோம். தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள், ஆமாம், எதிரே இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கிறதா?
விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு இருக்கிறதா? இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாராமல் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தமிழனுக்கும் நிற்கக்கூடிய ஒரு பெரிய மனசு வேதனை என்னென்னா, எல்லாம் இப்படி பிரிஞ்சு போய் நிற்கிறாங்களே, எல்லாரும் பிரிஞ்சு நிற்கிறாங்களே, இதுதான் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் இருக்குது. பாஸ்கரன், மிக முக்கியமான கேள்வி. கழுதை தேர்ந்து கட்டெரும்பு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். நல்லா கவனிங்க. எடப்பாடி தலைமையிலான அல்லது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 29 விழுக்காடு. நல் கவனிங்கள். எங்களுக்கு 11% இருக்கிறது என்று பாஜக சொல்கிறது. குறைந்தபட்சம் 8%. குறைந்தபட்சம் வைத்துக்கொள்ளுங்கள். நாமளும் ஒரு 40 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறோம்ல. சரி, அதற்கு அடுத்து அவருடைய வலிமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு பிறகு அமமுகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை, அதை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் சதவீதத்தை போட்டால் ஒரு 14% கீழ் வருகிறது குறைந்தபட்சம். எல்லா கட்சியும் 0.5% 1/4%. அப்படி என்னால் பழனிசாமியின் ஓட்டு 16%, 15%. அதிமுக ஓட்டு இல்லை. நல்லா கவனிங்க. ஆமாம், பழனிசாமியின் ஓட்டு 14%. கடந்த முறை 20%. இதிலிருந்து 6 டிக்ளைனா சொல்லுங்க. ஆமாம், இதில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே, அதாவது இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, தமிழக வாக்காளர்கள் எப்போதுமே 2 விதமாக இருக்கிறார்கள். யார் ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறார்களோ, குறிப்பாக இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கருத்து கணிப்பில் கலந்து கொள்வதில்லை. கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று வெளியே போய் விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் எப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாருமே கருத்து கணிப்பில் கலந்து கொள்வதே இல்லை, கலந்துக்கிறதே இல்லை. அவங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. அது இந்த நாளுக்கு நாள் இந்த போக்கு அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில். இரண்டாவது, ஏற்கனவே நம்முடைய தளத்தில் இங்கே நேரம் சொல்கிறோம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அத்தனை பேர், வாக்காளர்கள் அத்தனை பேரும் ஒரு பேசிவ் ஓட்டர்ஸ். வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, நான் இங்கே தான் வாக்கு வலிக்கிறேன்னு சொல்லிக்கிறதே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக கொண்டு போய் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. அவர்களாம் இந்த கருத்து கணிப்பில் வரலை. கருத்து கணிப்பில் வரவங்களாம் யார் என்று பார்த்துக்காங்களா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் முன்னால் வந்து வாக்களிக்கிறாங்க. அவங்களாம் வந்து கருத்து கணிப்பை கலந்துக்கிறாங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல். சரிங்களா? இது அப்படிதான் இருக்க வேண்டும் என்றதில்லை. ஆனால் இப்படி அமைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறங்க காரணத்தினால இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் மீறி எதிர்க்கட்சிகள் ஏதேனும் ஒரு அணியில் ஒரு புள்ளியிலே ஒன்று திரள முடியும் என்று சொன்னால் அங்கே அவர்களால் வெற்றி காண முடியும். இப்போது கூட எனக்கு ஒரே ஒன்று தான் இப்போது நம்முடைய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய என்னென்ன, தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு யார் உண்மையை ஏற்பட்டதாக இருக்கிறாரோ, எந்த வேட்பாளர் உங்களுக்கு நல்லவராக தருகிறாரோ அவர்களுக்கு வாக்களிங்கள். ஆனால் அவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரே ஒரு நிபந்தனை. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியினுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான வேண்டுகோள் அப்படித்தானே? ஆமாம், யார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்னு பாருங்கள். ஹூ கேன் டிஃபீட் தி ரூலிங் பார்ட்டி கேண்டிடேட், அவங்களுக்கு ஓட்டுலிங்க. ஒரு பொட்டன்ஷியலான வேல்யூபிளான. ஆமாம், நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கட்சியோ தலைவரோ சொல்வது எனக்கு நோக்கம் இல்லை. எனக்கு வேண்டியது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் இப்போதைக்கு அவர்கள்கிட்ட தான் இருக்க கையில். ஏன்னா தலைவர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அவர்கள்லாம் வந்து அப்படியே உடச்சி போட்டுட்டாங்க. மிக்க நன்றி திரு ராம்பிரகாஷ். நிறைவாக நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு செய்தி என்ன நமக்கு அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கூட்டணிக்கு 40% வாக்குகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ஆளும் கட்சிக்கு தனியாக இல்லை. ஏறத்தாழ 26 கட்சிகளை வைத்துக்கொண்டு ஆளும் கட்சியாக 5 ஆண்டுகள் இருந்துவிட்டு மக்களிடையே வருகிற போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவர்கள் சொல்கிறபடியே, அவர்களுடைய ஊடகங்கள் சொல்வதே 40% தான். அப்போ மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது பாருங்கள். இதை அறுவடை செய்ய வேண்டியது தான் நம்முடைய வேலை. பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒன்று தான். நீங்கள் இதுக்கு பிரச்சாரம்லாம் பண்ண அவசியமே இல்லை. மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து விட்டது, இவர்கள் வேண்டாம் என்பது மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதே நாம் எப்படி வாக்குகளாக அறுவடை செய்ய போகிறோம், அதுதான். இப்போது கூட நான் சொல்கிறேன், காலம் கடந்து விடவில்லை. இப்போது கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போமா? ஆமாம், மனசு இருக்கணும், அவ்வளோதான். மனசு இருக்கணும். மக்கள் ஜனநாயக குடியரசு நாட்டில் எதுவுமே கருணையாளராக இருக்கீங்களே, பொது வேட்பாளர் தானே. ஏன்னா இன்னமும் மனு தாக்கலே இன்னும் முடியல. அதுக்கப்புறம் மனு வாபஸ் பண்ணுறதுக்கான நாட்கள் நடைபெறாமலாம் இல்லை, நடந்திருக்கு. இந்திய சரித்திரத்திலே பல முறை நடந்திருக்கு. பொது வேட்பாளர் நடத்த முடியும். ஆமாம், 1977 முதல் முறையாக பொதுத் தேர்தலில் நின்று ஜனதா கட்சி வெளியே ஆட்சிக்கு வருகிறப்போ மலாதேச அவர்கள் பிரதமராக வந்தபோது வட மாநிலங்களே பல இடங்களிலே பொது வேட்பாளரை கொண்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஏன்னா அப்போ கூட்டணி வைப்பது கூட வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. வெரி குட். ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயிலில் இருந்தார், மலாதேசா ஜெயிலில் இருந்தார். எல்லாம் உள்ளே இருக்கும்போது கூட நடந்த எப்படின்னா ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க. அதனால் பொது வேட்பாளர் என்பது இப்போது கூட சாத்தியம் இருக்கிறதுங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி ஏதேனும் ஒன்று நடந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 200க்கும் மேலான இடங்களிலே ஆளுங்கட்சிக்கு எதிரான வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். நம்ம கையில் தான் இருக்குது இப்போது.
இந்த வாக்குகளை எப்படி கொண்டு சேர்க்கப் போகிறோம், எப்படி அதை வெற்றி கோட்டுக்கு கொண்டு செல்ல போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில், அதுவும் முக்கியமாக ஒரு சில தலைவர்கள் கையில் இருக்குது. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அதனால் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு களத்தை நாம் தரவில்லைங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தேர்தலில் அப்படி ஒரு தெளிவான களத்தை கொடுக்காமல் இப்போ ஒரு நிலை உருவாக்கிட்டாங்க. மக்கள் மீது நம்ம தவறு சொல்லி பிரச்சனையுமே ஒன்றுமே இல்லை இந்த முறை. ஏன்னா அவர்களே 40% தான் சொல்கிறாங்க, 60% வெளியே தான் இருக்காங்க. இப்போ கூட அது இன்னும் அதிகமாக ஆகும், இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் போக போக.